பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக காகிதமிழத் சிறுபான்மை சமூக நல அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத்தார்கள் சார்பில் இலவச மருத்துவ முதலுதவி முகாம் பக்தர்கள் பாராட்டும் விதமாக இருந்தது. முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூசம் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பல நாட்களாக பாதங்களில் வழியோடு நடந்து வரும் பக்தர்களுக்கு ஆயை காகிதமிழத்த சிறுபான்மை சமூக நல அறக்கட்டளை மற்றும் ஆயக்கூடி ஜமாத்தார்கள் சார்பில் 3ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முதலுதவி முகாம் நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் சேர்ந்து செய்த இந்த செயல் பக்தர்கள் பாராட்டத்தக்கதாக இருந்தது. பாத யாத்திரையாக நடந்து வரும் பக்தர்களுக்கு பாதங்களில் மசாஜ் செய்தும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கியும் முதலுதவி செய்து வருகின்றனர். இந்நிகழ்வில் காகிதமிழத் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் அஜ்வத் அலி, JRC மாவட்ட கன்வீனர் ரவிச்சந்திரன், மன்சூர் உசேன், ஜெகநாதன், சமூக ஆர்வலர் பொன்முருகானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலுதவி முகாம், மசாஜ் இது போன்ற இதுகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக செய்து வருகிறோம். இன்னும் தொடர்ந்து செய்வோம். மற்ற ஊர்களிலும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இங்க ஆயக்குடியில சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துற வகையில ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து முதலுதவி முகாம் நடக்கும். என்னால தொடர்ந்து 3 வருஷமே இங்க வரப்ப கொடுக்குறேன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, முதலுதவிக்கு தேவையான அந்த கால்வலி மசாஜ், காலம் நடந்து வந்துருக்கிறப்ப கொப்பளமா இருக்கும், அந்த இதுக்கெல்லாம் கட்டி போட்டு விடுறது எல்லாமே முதலுதவி எல்லாமே இணைந்து செய்வாங்க. இது ஒரு இஸ்லாமியர்களும் தைப்பூசத்துக்காக வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி.